நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்கள் சமூகத்தில் எங்களை கூட்டு சேர்த்ததுக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின கிருபைக்காக, இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர் ஆண்டவர். எப்போதும் எங்களை நடத்துகிறவர், எங்களை பலப்படுத்துகிற உடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. உங்கள் பிரசன்னத்தில் கர்த்தர் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி அப்பா. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறீர், கிருபைகளை கர்த்தர் செய்கிறீர் ஆண்டவரே. மகிமை நிறைந்த பாத்திரமாக கர்த்தர் எங்களை வணைந்து கொள்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. நீர் ஒருவர் உயர்த்தப்படுவீராக. உங்கள் சமூகம், உங்கள் பிரச்சனை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்கள் கருத்தலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் நம்ம மீண்டுமாக ஒருவரை சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் அவர் விடுதலையோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அவரை ஆராதிப்பதற்கு, அவருக்கு நன்றி சொல்வதற்கு இந்த நாட்களில் நம்ம கூட்டி சேர்த்து வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷராலே கூடாதவைகள் என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது என்ற நிலையில் இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக காணப்படுகிறதோ, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையும் ஒரு முடிவையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி நம்மளை கர்த்தர் மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதை செய்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடாது இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த நாள் வரைக்கும் நம்மை வழி நடத்துகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நன்றியுள்ள இதயத்தோடு பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். செய்வா
நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நம்பிக்கோடு சொல்லுவேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே. அவாந்திர வெளியை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே நம்பிக்கையோடு சொல்லுவோமே, ஆகும், எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், நாளேதான் எல்லாமாகும். ஆகும் உலக ஒற்ற முதல் நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர். உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு, துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே
எல்லாம் நிறைவேற்று நல்ல தகப்பனே. சோத்திரமே உயிர் உள்ள நாளமே ஐயா, உயிர் உள்ள உங்களுக்கே மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நீரே துதிகன மகிமைக்கு பாத்திர, இரக்கம் நிறைந்தவரே, மகிமையும் ஆட்சிமை நிறைந்தவரே, நன்றி நன்றி. நீரே உன்னத, நீரே மேலானவர், மகிமை நிறைந்தவர், நீர் மாட்சிமை நிறைந்தவரே, நன்றி நன்றி. எல்லாவிதான மகிமைக்கும் பாத்திரர், அங்கி எரிகிற திரி அணையாதவரே, நன்றி நன்றி. உங்களுடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்டவரே, நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தவரே, நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ, மகளாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்தீ. ராஜாக்களும் நாங்களே ஐயா, சாரியர்கள் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே ஐயா, சாரியர்களும் ஆமே. ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலத்தை நேர்த்தியாய் செய்து முடித்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு ஐயா, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம், உம்மை உம்மில் அன்பு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவர். தடைகளும் உடைக்கிறவர் எங்களுக்கு முன்னதாக நீ நடந்து போவதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு முன்னதாக இருக்கிற தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். எல்லா விதமான பார்வோனின் சேனைகள் அழிக்கப்படுவதாக நீங்கள் நடத்துங்கப்பா. எங்கள் வெளிச்சமாய் நீர் மாற்றப் போகிறதற்காக உங்கள் கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. ஆராதனையை ஆன்லைனில் பார்த்துக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் உடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம்.
ஆராதனை கேட்டு பாடல் ஆராதனை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி செயல்படுக ஒவ்வொரு விடைகளை ஆசீர்வதி. இயற்கை காலசன சாதகம் கரண்டு தடையெல்லாம் கிடைக்கணும். நான் என்னை சிறுகணும், நீர் எனக்குள் பெருகணும். பங்கு வரும் ஊர் மக்களை ஆசீர்வதி. இந்த செய்தி மூலமாய், இந்த பாடல் மூலமாய், இந்த ஆராதனை மூலமாய் அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்பாவுடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறான் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவர் பக்கங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த வேலையில செய்தி கொண்டதாக பாடுற பாடலை கேட்டுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருணோதயமும் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பேருவல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் இழி புஷ்பமும், பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். காட்டு மரங்களில் கிச்சிழிப்போம், எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிழிப்போம், எந்த நேசரதோ நிற்கிறார். நாமும் ஊற்றுண்ட பாரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமும் ஊற்றுண்ட பாரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமும், பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். அவர் இடது கையின் காலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தாளைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமும், பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம். பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோம், பதினாயிரங்களில் சிறந்தோம்.
நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. வழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமாய் அதினாயிரங்களில் சீரந்தோ, அதினாயிரங்களில் சீரந்தோ. மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவே நான் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவே நான் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமாய் அதினாயிரங்களில் சீரந்தோ, அதினாயிரங்களில் சீரந்தோ. வாரீரருணோதயமோ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமாய் அதினாயிரங்களில் சீரந்தோ, அதினாயிரங்களில் சீரந்தோ. கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக மகிமை அடைவது. ஆமென். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1-4 வசனம் படிமா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமேனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். நான் சொல்லுகிறவனை எனக்காக என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. திரும்ப அந்த வார்த்தைப்படி, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்றார். எனக்காக அபிஷேகம் பண்ணு. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. இந்த வார்த்தையை கேட்பதுக்கு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஈசாய் வீட்டுக்கு அனுப்பி, அவனுக்கு ஈசாய் 8 குமார் இருந்தாங்க. பேரை குறிப்பிடாம நான் சொல்லுகிறவனை அப்படின்னா, நான் யாரை தெரிந்து கொள்ளுகிறேனோ நான் சொல்கிறவன் தான் எனக்காக தெரிந்து கொண்டவன்.
நீ சொல்லுகிறவன் அல்ல அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். சாமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுகிறவனை 8 பேரில் நான் யாரை சொல்கிறனோ அவனைத்தான் நீ அபிஷேகம் பண்ணணும் எனக்காக என்ற ஒரு கட்டளையை கொடுத்து ஈசாய் வீட்டுக்கு சாமுவேல் அனுப்பப்படுகிறார். இந்த நாள் செய்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்காகவே தெரிந்து அவருக்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் நானும் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவருக்காக தெரிந்து கொள்கிற பாத்திரம் எப்படிப்பட்டவையாக இருக்கும், எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான், எந்த சூழ்நிலையில் இருந்து தெரிந்து கொள்ளப்படுவான், யாரை எப்படிப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கென்று தெரிந்து கொள்கிற பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவருடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்குது, யார் மேலே இருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்னாடி தாயின் கருவியில் உருவாகும் முன்னாடி பெயர் சொல்லி அளித்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட விதமாக தான் கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டாருகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு அடிக்கோடிட்டு உங்களுக்கு அடையாளமாக காண்பிக்கிறேன். பல சொல்லுவாங்க, அதனால் அல்ல, தேவன் உங்களை என்னையும் அவருக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த தாவீது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு நான் சொல்லுகிறவனை என்று சொன்னாரே, அந்த மனிதனுடைய ஜீவிதம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சாமுவேல் அனுப்பும்போது அவர் எந்த நிலையில் இருந்தார் என்பதை குறித்து அந்த சத்தியத்தின் பின்னணிகளை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் வேதம் சொல்கிறது 1:18 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 1:18. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அதை யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படிங்கிறது தள்ளப்பட்டவங்க அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையை அடங்கிய சில உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு நாம் சில வேத புஸ்தகங்களை அவங்களுடைய பின்னணி எழுதப்பட்ட சம்பவங்கள் எழுதப்பட்ட அந்த புத்தகங்களை தேடி வாசித்து அந்த சத்தியத்தின் பின்னணியே உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். மனிதனுடைய வாழ்க்கையின் பின்னணி என்னங்கிறத தெரிந்து கொண்டு அந்த சத்தியத்தை விளங்குவோமானால் இன்னும் அதனுடைய ஆழம் நமக்கு புரியும். ஒரு ஊரை தெரிந்து கொள்ளனா அதனுடைய பின்னணி, அது ஹிஸ்ட்ரி என்ன, ஒரு மனுஷனை தெரிந்தனோட ஹிஸ்ட்ரி என்ன, அவருடைய சரித்திரம் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அதே போல தான் தாவீதை அந்த கோலியாத்தை ஜெயிச்சுட்டு அவனை முறியடித்துட்டு வரும்போது சவுல் கேட்குறான், யார் இந்த வாலிபன்? பெத்லெகேம் ஊரானாகிய ஈசாயின் மகன் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறான். அதே போல் இந்த ஈசா யார்? 2 சாமுவேல் 17:12 1 சாமுவேல் 17:12 வாசிக்கும்போது அவர் முதிர்ந்த மனிதன், எல்லாராலும் மதிக்கப்பட பெரிய கோடீஸ்வரன், ஆஸ்தியில் அந்தஸ்தில் மனித செல்வாக்கு அதிகார செல்வாக்கு கிட்டத்தட்ட அநேக மூத்த ராஜாக்கள் பலருக்கு அறிமுகமாக்கப்பட்ட ஒரு கிழவனான முதிர் வயதான மனிதன். வாசிக்கலாம். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய. அப்ப தாவீது பெத்லெகேம் ஊரான் ஆகிய ஈசாயின் மகன், எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ள வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். இப்போ ஒரு முதிர்ந்த ஆள், வயது சென்ற ஆள், ஒரு ஊரில் போனால் சொல்லுவாங்க, இங்கே ஒரு பெரிய ஆள் இருக்கார், ரொம்ப வருஷம் இருக்கிறார், வயசானவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேளுங்க இந்த ஊரில் இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய சூழ்நிலை, யார் என்ன தலைமுறை, எல்லா வரலாறும் சொல்லுவாரும்பாங்க. அதே போல தான் ஈசாய் முதிர்ந்தவன், கோடீஸ்வரன், ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவன், ஜனகிரி நியாய சங்க தலைவர், இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு மனிதன்.
போவாசருடைய பேரன், இப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்தஸ்து தகுதி உள்ள மதிக்கத்தக்கதான மனிதன். அப்பேற்பட்ட மனிதனுடைய குமாரன் தான் தாவீது. இன்னும் ஈசாயை குறித்து தெரிந்து கொள்வோமானால், பிரஜாதி பெண்ணாகிய ஓபேத், ரூத்துக்கு பிறந்த அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கு பிறந்த ஓபேத்தினுடைய மகன் ஈசாய். இப்படியாக ஒரு புறஜாதி பெண் மூலமாய் பிறந்த ஒரு புறஜாதி வம்சாவளி. அதனால காலப்போக்கில் ஜனகரிப்பில் நியாய சங்கத்தில் ஈசாய் யாரும் தெரிஞ்சுக்கிட்டுச்சு. புறஜாதி வம்சாவளி வந்தவன் இப்போ இஸ்ரேல் கோத்திரங்களை தலைவனாக இருப்பதுக்கு தகுதி கிடையாது. அதனால் காலப்போக்கில் உண்மை தெரிஞ்ச உடனே ஈசாயை நியாய சங்க தலைவனாக இருந்து பதவியை இறக்கி விட்டாங்க. ரெண்டாவது, ஒரு புறஜாதி வம்சாவளி இஸ்ரேல் வம்சத்தில் உள்ள யூத பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணதுனால அப்போ ஈசாய் மனைவியை என்ன செஞ்சிட்டாங்க, மனைவியை இராதபடி அவளையும் தள்ளி வச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெருத்த தோல்வி ஏமாற்ற சூழ்நிலையில் ஒரு தந்திரமான ஆலோசனை பண்ணார். ஈசாய் மனைவிக்கு ஒரு அடிமை பெண் வேலைக்காரியாக இருந்த அவளை தூக்கி கல்யாணம் பண்ணிடுவோம். அப்போ நியாய சங்கத்தில் இவளை தள்ளி வைன்னு சொல்லலாம், நம்ம தள்ளி வச்சிடலாம். அதுக்கு பிறகு மனைவியை சேர்த்துக்க நாங்கள் தந்திர ஆலோசனை பண்ணும்போது அந்த அடிமை பெண்ணை கூட்டு பேசினான். இன்றைக்கு நான் திருமணம் பண்ணணும், இரவில் வந்து என்னை சந்திக்க முடியுமான்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்டார். இந்த உண்மையை ஈசாய் மனைவிடத்தில் போய் இந்த அடிமை பண்ணி சொல்லிட்டான். இந்த மாதிரி எங்கள் எஜமான் இப்படி வர சொல்லி இருக்கிறாரு, அதனால் உமக்கு துரோகம் செய்ய நான் சம்மதிக்கலை. அதனால் அடிமை பெண்ணாகிய என்னை போல இந்த இரவில் போய் உம்முடைய கணவனை நீ சந்திக்க போன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுட்டான். ஆனால் உண்மையாக அடிமை பெண்ணாக வந்தது ஈசாய் மனைவி தான். யூத முறைமையின்படி பாரம்பரியம்படி பெண் முக்காடு போடுவாங்க, இரவில் அவங்க யாரும் தெரியாது. அப்படிப்பட்ட சொல்லி அந்த அடிமை பெண்ணோடு தான் திருமண உறவு வைக்கிறங்கிற தீர்மானத்தோடு வாழ்ந்தவன் கடைசியில் ஈசாய் மனைவியே வந்து அன்று இரவு சந்திக்கப்பட்டு அந்த குடும்ப உறவில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் தாவீது ஈசாய் மனைவி கற்பவதி ஆனான் கேள்விப்பட்ட உடனே நீ ஈசாயை விட்டு தள்ளி வைக்கப்பட்டிருந்தோம், இப்போ எப்படி கற்பவதி ஆக முடியும் என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது உண்மையெல்லாம் சொல்லிட்டான். ஈசாய் மனைவி இந்த மாதிரி அடிமை பெண்ணை எடுத்து திருமணம் பண்ண நடித்தார். அதனால் அடிமை பெண் உண்மையாக இருக்கிறதுனால என்னை அனுப்பிட்டா. அடிமை பெண்ணா நானே போய் அன்று இரவு என் கணவனோடு நானே தான் அந்த குடும்ப உறவு இணைக்கப்பட்டோன்னு சொல்லி உண்மையை சொன்ன உடனே உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கோபம், அதிகமான அவமானம். அதனால் அவனுக்குள்ள ஒரு தீர்மானம், அடிமை பெண்ணின் மகன் எப்படி ஒரு அடிமையாக நடத்தப்படுவானோ அதே போல் ஈசாய் மனைவி கற்பந்தரிக்கப்பட்ட தாவீது ஒரு அடிமையாக தான் நடத்தப்படுங்கிற ஒரு சவாலோடு ஒரு பயங்கரமான பழியை தீர்க்கும்படி, பகையை தீர்க்கும்படி ஈசாய் தன் மனைவியோடு கூட குடும்ப வாழ்க்கையில் இருந்த 8வது பிள்ளையாகிய தாவீதை ஒரு அடிமையாகவே நடத்த வேண்டும், அடிமையாகவே வளர்க்க வேண்டுங்கிற தீர்மானத்தோடு ஒரு அடிமையை எப்படி நடத்த வேண்டுமோ அந்த அடிமையை போல தாவீது தன் தாயின் கற்பத்திலேயே ஆண்டுடைய சார்பில் விழுந்தேன்னு சொல்லி இந்த சம்பவங்களை உங்களுக்கு சுருக்கி சொல்லி நான் வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்கிறேன். அது 22ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சொல்லுவீர்கள், ஆனால் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நான் தேவனுடைய சார்பில் விழுந்தேன்னு சொல்லுவான். வாசிக்கலாம். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். தாவீது தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே தகப்பனால தள்ளப்பட்டு கர்த்தரின் சார்பில் விழுந்தேன், என் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நீர் எனக்கு தேவனாய் இருக்கிறீர். அப்போ தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே தாவீது வாழ்க்கை வந்து
ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடிமையாய் நடத்தப்படுவதற்கு தாவீது தன்னுடைய தகப்பனாலே தன் மனைவி மீது இருக்கிற அந்த பகையை பிறக்க போகிற சந்ததி மேல் காட்ட ஆரம்பித்தார். அடிமையிலேயே அடிமையாக நடத்தப்படுகிறான். அதைத்தான் சங்கீதம் 27:10 சொல்றார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். வாசிக்கலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 69 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். என் சகோதரரும் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் சகோதரருக்கு வேற்று மனிதனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியன்னா ஒரு அடிமை பெண், பெற்றெடுத்த ஒரு அடிமையை போல ஈசாய் தன் மனைவிக்கு தான் தாவீதை பெற்றெடுத்தான். ஆனாலும் இவன் வாழ்க்கையில வந்த தோல்வி, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கண்டு அவனுக்கு ஒரு அவமானம் தாங்க முடியாம ஒரு அடிமை பெண்ணை போல தன் மனைவியை நினைச்சு அதுக்கு பிறந்த பிள்ளை ஒரு அடிமையா வாழணுங்கிறக்காண்டி ஒரு அந்நியனை போல நடத்தப்படுகிறான். 69:21 சங்கீதம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். 20வது வசனம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவனுண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். சிறு பிராயத்திலே தாயின் கற்பத்திலே தள்ளப்பட்டவன், தாயின் கற்பத்திலேயே தேவனால் பகைக்கப்பட்டு தகப்பனால் கைவிடப்பட்டு தாய் இருந்தும் தாயால் அரவணைக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லா பிள்ளைகளும் அரண்மனைக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் அடிமையா. அந்த அடிமை என்ன போடுவாங்கன்னா மேக்சிமம் ஆடு மேய்க்கிற ஒரு காடு வனாந்தரமான இடத்துல புலி, சிங்கம், கரடி நடமாடுகிற நடமாடுகிற இடத்துல தாவீது எப்படியாவது கொல்லப்படணுங்கிறக்காண்டியே ஈசாய் அவனை எங்கெங்க ஆபத்து நிறைஞ்ச இடமோ அங்கதான் அவனை அனுப்புவார். இப்படிப்பட்ட காலங்கள் கொடூரமாக போயிட்டு இருக்கு. பெத்லகேம் ஊரில் ஒரு ஆடு போயிடுச்சுன்னா தாவீது தான் திருடுறான்னு வந்துடும். குடும்பத்தில் அந்நியனா அடிமையாக நடத்துகிறாங்க. ஊரார் அவனை கல்லன்னு சொல்கிறாங்க தாவீதை. இயேசு கிறிஸ்துவும் கல்லறிடு ஒருவரை எண்ணப்பட்டவர்படி தாவீதும் இயேசுவின் நிழலாக ஒரு உண்மையுள்ள மனிதன், தகப்பனால தாயால வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு. அப்போ பெத்லகேம் ஊரார் எல்லாருமே ஒரு ஆடு காணும், 2 ஆடு காணும் தாவீதிட்ட வாங்கிட்டு தகப்பன் ஆடுலேருந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்தால் இத்தனை ஆடு ஏண்டா தொலைஞ்சு சொல்லி தன் சகோதரர் எல்லாரும் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு கசப்பு கீரை இருக்குவாங்க. இஸ்ரேல் தேசத்தில் உண்டான். அந்த கீரையை சாப்பிட்டா ஒரு நாள் முழுது 24 hours அது கசப்பு நினைச்சதாக இருக்கும். இரவு நேரத்தில் வயிற்று வலியினால துடிப்பாங்க. குடிக்க தண்ணி கேட்டால் அதே கசப்பு கலந்த தண்ணீர். பெத்லகேம்ல ஒரு ஆடு காணாமல் போனால் தாவீது கல்லனாக கருதி இவன் இதே சொல்கிறான், நான் எடுக்காததையும் கொடுக்க வேண்டியிருந்தது, நான் எடுத்துக்கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 69 சங்கீதம் 4வது வசனம். நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் நிறைய உண்டு, என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீது. 69:12 படிப்போம். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். குடிக்கிறவன், ரோட்ல குடிச்சிட்டு தெரியறவன்லாம் என்ன ஒரு பாடலாக என்னை விமர்சனம் பண்றவனாக நான் மாறிட்டேன். இஸ்ரேல் தேசத்துல ஒருத்தரை சபிக்கணும் அப்படின்னா தாவீதை போல சாபமாக அப்படி சொல்லுவாங்கண்ணா.
பெத்லகேம் ஊரில் பார்த்தீங்கன்னா தாவீது கல்லன், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்நியன அடிமை. இப்படியாக ஒரு உண்மையுள்ள மனிதன் ஒரு தேசத்தில் சாபமாக கருதப்படுகிறான். ஒரு ஊரில் கல்லனாக எண்ணப்படுகிறான். தன் தாய் தகப்ப வீட்டில் ஒரு அடிமையாக நடத்தப்படுகிறான். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது வாழ்க்கையில் கடந்து வந்த அனுபவங்கள். அநேகர்கிட்ட போய் தன்னுடைய நியாயத்துக்காக கெஞ்சுறான், கதறான். ஒருவரும் தேட்டலை, ஒருவரும் அரவணைக்கலை. ஒரு இடத்துல சங்கீதம் 51 தாய் என கற்பத்தின் பாவத்தின் கற்பம் தரித்தாள். ஒரு அடிமை பெண்ணை போல தகப்பனை பிரவேசிச்சதுனால அது பாவம் என்று எழுதுகிறார் தாவீது. தகப்பனுக்கு தெரியாம ஒரு அடிமை பெண்ணை போல பிரவேசிச்சதுனால நான் ஒரு அடிமையா நடத்தப்படுகிறேன் என்றெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ரெண்டு சாமுவேல் 19:7 நினைக்கிறேன், அது வாசிப்பா. இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோட தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையா இருக்கும் என்றான். சிறு வயதிலிருந்து நீ தீமையை சந்திச்சவனிட சொல்லுங்க. சிறு வயதிலிருந்து எவ்வளோ பெரிய சோதனைகளை, துன்பங்களை, துயரங்களை தாவீது சந்திச்சு வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. தேசம் அவனை சாபமாக பார்க்குது, ஊரார் கல்லனா பார்க்குறான், உறவுகள் அடிமையாக பார்க்குது. இதுதான் தாவீதனுடைய 27 ஆண்டுகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இப்போதான் சாமுவேல் அனுப்பி விடுறார். ஈசாய்க்கு போ, பெத்லகேம் ஒரு நாள் ஈசாய் வீட்டுக்கு போய் பழி விருந்துக்கு எல்லாரையும் அழைச்சி அங்கே ஒரு குமாரில் ஒருத்தனை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அந்த ராஜாவா நீ அபிஷேகம் பண்ணு, ஒரு காளையை பிடிச்சிட்டு போ அப்படி சொல்கிறார். இப்போ நான் தொடர்ந்து அதை வாசிக்க போகிறோம். தொடர்ந்து படிமா. 4வது வசனம், 4லேருந்து படி தொடர்ந்து. கர்த்தர் 16 1 சாமுவேல் 16:4. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவர்கள் என்ன சொல்லப்பட்டு அந்த ஊரார் பரிசுத்தமா, அடுத்து அவன் குடும்பம் பரிசுத்தமாய் வா. எந்த ஊரார் கள்ளன் தொழில் துரத்துனாங்களோ, எந்த உறவுகள் அடிமையாய் அவனை நடத்தி கொடுமைப்படுத்தினார்களோ, இப்ப சாமுவேல் வராரு. யாரு? ஈசாய் வீட்டுக்கு வந்தாதான் அங்கதான் பெரிய பிரச்சனையே கிடக்க. ஈசாய் வீடுனாலே அந்த ஊராரே தாவீதை வச்சு பெரிய பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஈசாய் வீடுன்னு சொன்னவொன்னே இது தத்தளிப்பால சமாதானம் வரையான்னு ஒரு ஊராரே அந்த அளவுக்கு தாவீதை வச்சு அந்த ஊர் மக்கள் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டாங்க. அதனால தான் முதலாவது பெத்லகேம் ஊர்க்காரனை பார்த்து முதல்ல பரிசுத்தமாக்கிட்டு வாங்க, பழி விருந்துக்கு வாங்கன்னு அழைக்கிறார். அடுத்து தாவீதுடைய பெற்றோர் குடும்பங்களை பழி விருந்துக்கு அழைக்கிறார். தொடர்ந்து படிக்கலாம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாகும் என்றான். அவன் எலியாப்பனை யாரு? தேவனை போன்றவனா எலியாப்புனா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். தேவனை போன்றவன்
இவனை ராஜாவாக இருப்பானான்னு சொல்லி சாமுவேல் கேட்கும்போது, நீ சரீரை விளைச்சி முகத்தோட்டத்தையும் பார்க்குற, மனுஷன் பார்க்குறதவன் பார்க்குறதில்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். இவனை நான் புறக்கணிச்சிட்டேங்கிறார். தைல குப்பையை கொண்டு போயிருப்பார், தைல கும்பை மாவி அபிஷேகம் நினைப்பார். இவனை இல்லைப்பா அவசரப்படாதுன்னு இருப்பார். அடுத்து, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து, அபினதாப் அப்படின்னா தகப்பனுக்கு பிரியமான மகன், அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். என்ன சொல்லிட்டாரு? தகப்பனுக்கு பிரியமானவனையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அடுத்து, ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். சம்மானா தாளந்து மிகுந்தவன், நல்ல திறமசாலி, டேலண்ட் பேசன். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த தாவீதை புறக்கணிச்ச தேசமும், ஏன்னா ஒரு நியாயப்பிரமாண சங்கம் கூடி வந்திருக்கு, தேசம் வந்திருக்குது, ஆசாரியர் லேவியரில் வந்திருக்கிறாங்க, பெத்லேகம் ஊரார் வந்திருக்கிறாங்க, ஈசாயினோட முழு குடும்பம் வந்திருக்கு. அப்போது ஒரு நியாயப்பிரமாண சங்கம், கிட்டத்தட்ட இஸ்ரேல் தேசமே அப்படின்னா பல லட்சம் பேர் கூடி வந்திருக்கிறாங்க, முக்கியமான தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை, எல்லாரும் எதிர்பார்ப்பும் யாராக இருக்குன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ தாவீது தான் அப்படின்னு தெரிந்த உடனே தேசம் ஒரு பக்கம் தேடி இருக்கும், ஊர் ஒரு பக்கம் தேடி இருக்கும், உறவு ஒரு பக்கம் தேடி இருக்கும். சொல்லிட்டார் ஆண்டவர், அவன் வரும் வரைக்கும் யாருக்கும் சாப்பாடு கிடையாது, அவன் வந்தாத்தான் விருந்தே ஸ்டார்ட் ஆகணும். போய் தேடி கண்டுபிடித்து வரும்போது கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் தேடுனீங்களே இவன் தான் அப்படிங்கிறார் ஆண்டவர். அந்த தாவீதின் மேலே தோளில் கையை போட்டு இவன் தான் அப்படின்னு இருப்பார். நம்ம ஒரு பொருளை தேடி கிடைக்கலன்னு நினைச்சு இந்த இருக்குன்னு சொல்கிற மாதிரி தாவீதை பார்த்து ஆண்டவர் தோளில் போட்டு சொன்ன, இந்த இவன் தான் அப்படிங்கிறார். அவனை ஒரு வேலிவாக காமிக்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, சாமியார் எழுந்துரு அப்படின்னார். எழுந்திருந்து அவன் மேலே அபிஷேகம் எழுந்திருக்கணும். இவ்வளோ பெரிய வேலிவம் நியாயப்பிரமாண சங்கமே நிற்கிது. இந்த தாவீதை வாழ்க்கையில் எல்லாரும் தூரத்தை புறக்கணித்து தேசத்தின் சாபம் நினைச்சவங்க, ஊரார் அவனை கல்லன் நினைச்சாங்க, உறவுகள் அந்நியனா நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை ராஜாவாக பார்த்தார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனா பார்த்து யாரெல்லாம் சத்துருக்களாக இருந்தாங்களோ அதான் சொன்னார், என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அந்த பந்தி தான் அவனை ராஜாவாக உயர்த்துகிற அந்த நாள். 27 ஆண்டுகள் கழிச்சு சங்கீதக்காரன் தாவீதினுடைய தலை உயர்த்தப்படுகிற வேளை வரும்போது அந்த தேசமே தாவீதை திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு ராஜ பதவியில் உட்கார்ந்து வச்சு அழகு பார்த்தார். எல்லாராலும் தேசம் அவனை சாபமாக பார்க்குது, ஊர் கல்லனா பார்க்குது, உறவுகள் அடிமையாக பார்க்குது. ஆண்டவரோ ராஜாவாக பார்த்தார். அந்த செய்தி கேட்குற வேளையில் ஒரு வேளை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில் 27 ஆண்டுகள் இப்படிப்பட்ட சிறுமையை கடந்து வந்திருக்கிறார் தாவீது. இப்படிப்பட்ட ஒரு மேன்மை கிடைத்த நாளை தான் 118 சங்கீதத்தை எழுதினார். அதில் 22வது வசனம் மாத்திரம் வாசித்து நிறைவு செய்வோம். வாசிமா சங்கீதம் 18 118 22 118 சங்கீதம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று.
இது கர்த்தரால் ஆயிற்று. அடுத்த வசனம், அது கர்த்தராலே ஆயிற்று, கண்களுக்கு ஆச்சரியம். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. 118 சங்கீத பாடலை தாவீது பாடி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உலகம், உறவுகள், தேசமே புறக்கணித்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தாவீது உண்மை உத்தமமாய், உண்மை ஒழுக்கமாய், பரிசுத்தமாய், தாயின் கற்பத்திலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், கர்த்தராயே இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஆண்டவராய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி தலை உயர்த்தப்பட்ட ராஜா அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அவனை மேன்மையை பெருக பண்ணினார். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருப்பீர்களானால், தாவீதை தெரிந்து சாமுவேலை அனுப்பினவர், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அனுப்பி உங்களை யாரெல்லாம் பகைச்சாங்களோ, யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்க மத்தியிலேயே உங்கள் தலையை உயர்த்தும்படி கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை மேன்மையாக பதவியில் ராஜாவாக, உங்களை மேன்மையான அந்தஸ்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய தெரிந்து கொண்ட விதம், அவனை அங்கீகரித்த என் தேவனுடைய சித்தம், இதெல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு உண்மையுள்ள மனிதனை தேவன் அங்கீகரித்து புறக்கணிக்கப்பட்ட தேசத்திலே தலைவனாக்கி அந்த மக்களை ஆளும்படி செய்தவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் யாரெல்லாம் கிறிஸ்து நிமித்தம், ஆண்டவருடைய சித்தத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, புறக்கணிக்கப்பட்ட அந்த தேசத்திலே, ஜனங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறவர், உங்கள் தலையை உயர்த்துகிறவர், ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அங்கீகரித்து தேசமே உங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் உயர்வை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ ஆசீர்வதித்து மேன்மை பெருக பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகுள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தாவாய் தேவனுடைய அன்பு பரிசுத்தானி பராமரிப்போம். இயேசு கிறிஸ்துவர் அளித்தது காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர் காக்க கடவர். தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.